அன்பார்ந்த 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் தோழர்களே, வணக்கம் தோழர்களே. ராஜேந்திரன் பேசுகிறேன். தோழர்களே, நமது சட்டவிரோத 12 மணி நேர வேலை நேரத்திற்கு எதிரான நமது போராட்டம், சட்ட ரீதியான அமைப்பு ரீதியான போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் 12 மணி நேரம் வேலை பார்த்து தோழர்கள் பெரும்பாலான தொழிலாளர் தோழர்களுக்கு தூக்கம் இல்லாமல் இதய நோய், மன அழுத்தம் போன்ற பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளாகிறது. தொடர்ந்து விபத்து ஏற்படுறது போன்ற இன்னல்களுக்கு ஆளாகிட்டு இருந்தோம். அதன் காரணமாக அதை தவிர்ப்பதற்காக நிர்வாகத்தோடு பேசி மனிதவளத்துறை தலைமை அதிகாரி சீனிவாசன் அவர்கள், மாநில செயல் தலைமை அதிகாரி செல்வகுமார் அவர்கள், அம்மு இவர்களோடு அமர்ந்து பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஒரு நாள் ஓய்வு, ஒரு நாள் பணி என்ற நடைமுறையை நடைமுறைப்படுத்த வேண்டும், 8 மணி நேர வேலையை விரைவில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம முன்வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினோம். நிர்வாகமும் 8 மணி நேர வேலை வழங்கப்படும் வரை, அதில் ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படும் வரை தொழிலாளர்கள் நீண்ட தொலைவில் இருந்து 10 கிலோமீட்டருக்கு மேலே இருந்து யாரெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ அவங்க 24 மணி நேரம் வேலை பார்க்க அனுமதிக்கிறோம். அவர்கள் தேவை கட்டாயம் எல்லோரும் இல்லை, விருப்பம் யாருக்கு 24 மணி நேரம் வேலை, ஒரு நாள் ஓய்வு ஒரு நாள் பணி என்று பார்த்துவிட்டு அவர்களுக்கு தேவையான ஓய்வு, ஒரு நாள் இரவு கட்டாயம் தூங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கிற சூழல் வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு விருப்ப கடிதம் மாவட்ட அதிகாரிகளிடம் கொடுத்துவிட்டு பணி பார்க்கலாம் என்று உறுதியளித்ததன் அடிப்படையில் நம்ம மாநிலம் முழுவதும் 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் பணி ஒரு நாள் ஓய்வு என்ற அடிப்படையில் நம்ம இப்போ பணி பார்த்து கொண்டிருக்கிறோம். 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு போதாத காலம் என்று ஒன்று இருக்குது. அப்படின்னா அது பார்த்திங்கன்னா மார்ச்சில் தொடங்கி இந்த இன்க்ரிமெண்ட்டு போட்டு முடிக்கிற வரைக்கும் அது 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு, பர்டிகுலராக 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் COITU தொழிலாளர்களுக்கு அது ரொம்ப போதாத காலம், ஆபத்தான காலம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் தான் இந்த சின்சியர் ஆஃபீஸர்ஸ், நேர்மையான அதிகாரிகள் பொத்துக்கிட்டு வெளியில் வருவானுங்க. GVK EMRIயில் டயர் திருடினவன், டீசல் திருடினவன், பெண் தொழிலாளர்கள் புகார் கொடுத்ததற்காக அவங்கள பணி நீக்கம் செஞ்சுட்டு இவனுங்க பதவி உயர்வு பெற்றவர்கள் தங்களுடைய வருடாந்திர ஊதிய உயர்வும் தாங்கள் விரும்புகிற மாவட்டத்தில் வேலை பார்க்குறதுக்கும் தங்களுக்கு பதவி உயர்வு வேணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொழிலாளர்களை அழித்தொழித்தால் தாங்கள் சிறந்த அதிகாரி என்ற பட்டத்தை பெற முடியும் என்ற அடிப்படையில் எவெல்லாம் நேர்மையான அதிகாரி, நான் நேர்மையான அதிகாரின்னு சொல்லிக்கிறானோ அந்த அயோக்கிய பயல் எல்லாருமே இந்த நேரத்தில் சின்சியர் அதிகாரியாக மாறிடுவாங்க. அப்படி ஏற்கனவே நிர்வாகத்தோடு நம்ம பேசி ஒரு நாள் பணி ஒரு நாள் ஓய்வு என்று போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையை சிதைப்பதற்காக இப்போ மண்டல மேலாளர்கள் சின்சியர் ஆஃபீஸர்ஸ், நேர்மையான அதிகாரிகள் அவதாரம் எடுத்திருக்காங்க. அதோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 மணி நேரம் வேலை கட்டாயம் பார்க்க வேண்டும். அது நிர்வாகத்தோடைய ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்வாகத்தோட விதிமுறையை கட்டாயம் நம்ம ஏற்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த நிர்வாகத்தோடைய விதிமுறை என்பது அது சட்டத்துக்குட்பட்டதாக இருக்கணும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 8 மணி நேர வேலை என்பது ஒரு தொழிலாளிக்கு 8 மணி நேர வேலை சட்டப்படியான உரிமைன்னு சொல்லுது. GVK EMRI நிர்வாகம் சட்டவிரோத 12 மணி நேர வேலை நேரத்தை வைத்திருக்கிறது, வேலை நேரம் இருக்கிறது, அது 8 மணி நேரமாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பி அது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கங்கன்னு தெரிந்த ஒரு அரசு அதிகாரி, ஒரு IAS அதிகாரி வேண்டுமென்றே இந்த முதலாளித்துவ சமூகத்தில் இந்த முதலாளிகளுக்கு ஆதரவாக சட்டம் தெரிந்திருந்தும் வேண்டுமென்றே தொழிலாளர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அன்றைய தொழிலாளர் ஆணையராக இருந்தவங்க அவங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் கிளைம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போட்டாங்க. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு பொருந்தாது, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் பொருந்தாதுன்னு அடுத்த செக்ஷனே சொல்லுது. அந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் வர செக்ஷனில் அடுத்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, நோயாளிகளை ஏற்றி இறக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு இது பொருந்தாதுன்னு இருக்குது. அது தெரிந்து கொண்டே ஒரு IAS அதிகாரி இந்த மாதிரி ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அந்த அரசாணையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு போகிறோம். உயர்நீதிமன்றத்தில் அதை மீண்டும் தெளிவாக எழுதி மீன்ஸ் தெளிவாக கோரிக்கையை எழுப்பி நிவாரணம் பெற்றுக்கொள்ளணும்னு தொழிலாளர் ஆணையருக்கு திரும்ப அனுப்பியிருக்காங்க. இந்த சூழலில்
12 மணி நேர வேலையை கைவிட்டு எங்களுக்கு 8 மணி நேர வேலை வழங்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் நிர்வாகத்தின் சின்சியர் ஆஃபீஸர்ஸ், நேர்மையான அதிகாரிகள் திடீர்னு தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான முயற்சியை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கட்டமாக ஆம்புலன்ஸ் யாராவது 24 ஹவர்ஸ் பார்த்தா நாங்கள் டவுன் டைம் போடுவோம்னு சொல்கிறாங்க. தோழர்களே, தைரியமாக ஒரு வண்டியை கூட அதிகாரிகள் 24 மணி நேரம் வேலை பார்க்கிற காரணம் சொல்லி நிறுத்தினால் அந்த மாவட்டத்தில் அனைத்து ஆம்புலன்ஸ்களையும் நிறுத்துவோம். கடந்த 15 ஆண்டு காலமாக 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களை சட்டவிரோதமாக 12 மணி நேரம் வேலை வாங்கி அவர்களை சுரண்டி கொளுத்து கொண்டிருக்கும் ஒரு நிர்வாகத்திற்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக தொழிலாளர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராக நாம் நமது போராட்டத்தை மீண்டும் வலிமைப்படுத்தி தீவிரப்படுத்தாமல் நாம் வெற்றி பெற முடியாது. 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களுக்கு அனைவருக்கும் 8 மணி நேர வேலை வழங்க வேண்டும். இல்லையேல் ஒரு நாள் பணி ஒரு நாள் ஓய்வு என்ற முறையை விருப்பப்படுகின்ற தொழிலாளர்களுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். அதை ஒத்துக்கொண்ட நிர்வாகத்தின் நடவடிக்கையை இப்பொழுது தங்களுடைய வருடாந்திர ஊதிய உயர்வுக்கும் தங்களை திறமையான அதிகாரி என்று நிரூபிப்பதற்கும் தாங்கள் விரும்புகின்ற சொந்த மாவட்டத்தில் வேலை பார்ப்பதற்கும் சில அதிகாரிகள் அந்த ஒப்பந்தத்தை அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்த ஒரு நடைமுறையை காலாவதியாக்குவதற்கு முன்முயற்சி எடுக்கிறார். இது அவனுக்கு இன்க்ரிமெண்ட் வேணும்னா அவன் வேறு விதத்தில் பர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஒரு ஆம்புலன்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பல ஆம்புலன்ஸ்களை எடுத்துட்டாங்க. வீக் ஆஃபில் இன்னமும் ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. தொழிலாளர்களுக்கு பிஎல் என்கேஷ்மெண்ட்டும் தராமல் லீவும் கொடுக்காம ஒட்ட சுரண்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் விட ஒரு தொழிலாளிக்கு குடிப்பதற்கு தண்ணி இன்றைக்கி போதுமான அளவுக்கு இந்த நிர்வாகத்தால் வழங்கப்பட முடியல. தொழிற்சங்கத்தோடு எட்டப்பட்ட 12(3) செட்டில்மெண்ட்டை அமலாக்கிறதுக்கு துப்பில்லை. இந்த மாதிரி ஒரு அதிகாரியாக தன்னை நிரூபிப்பதற்கு, சட்ட ரீதியாக நிரூபிப்பதற்கு, தொழிலாளர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டி தொழிலாளர்களிடமிருந்து ஆக்கப்பூர்வமான நடைமுறைகளை மேற்கொண்டு இந்த சேவையை மேம்படுத்துவதற்கு பல்வேறு வழிகள் இருக்குது. அது எதுக்குமே துப்பு இல்லாமல் இந்த அதிகாரிகள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தொழிலாளியை வஞ்சிப்பதை வாடிக்கையாக வைத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் சட்டவிரோத நடவடிக்கைகள் தான் சரியாக இருக்கும். இவனுங்ககிட்ட நியாய தர்மம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் எந்த மாவட்டத்தில் அதிகாரிகள் ஆம்புலன்ஸை தொழிலாளர்கள் இருந்தும் இயக்காமல் நிறுத்தினார்கள் என்றால் அனைத்து ஆம்புலன்ஸ்களையும் எந்தவித தயக்கமுமின்றி நாமும் நிறுத்துவோம். அப்போ தான் இந்த அரசுக்கு உணர்த்த முடியும். இந்த நிர்வாகம் ஒரு சட்டவிரோத நிர்வாகம். இதில் இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகள் எந்த சட்ட நீதியையும் கடைபிடிப்பதில்லை. இவர்கள் மனிதர்களே கிடையாது, மனிதகுல விரோதிகள் இவர்கள் எல்லோரும் என்பதை இந்த அரசுக்கு உணர்த்த வேண்டும். என்றால் அதற்கு ஒரே தீர்வு வேலை நிறுத்தம். அதற்கு மாவட்டம் வாரியாக நாம் தயாராக வேண்டும். நாம் நமது 8 மணி நேர வேலையை வழங்க வலியுறுத்தி நமது போராட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். மே 1 மதுரையில் இந்த நிர்வாகத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு துணை போகின்ற அரசின் பாராமுக நடவடிக்கைக்கு எதிராகவும் அணிதிரள்வோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் தோழர்களே.